ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட ஒரு பட்டை மிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை 2 பல்ஸ் கொடுத்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்சுருந்தா ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருந்த 4 பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். மசாலா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 கிளாஸ் தண்ணி விட்டு இதை மூடி போட்டு 2 கொதி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இட்லி சட்டியில் வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு தண்ணியை நல்லாவே அப்சர்வ் பண்ணும், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடலைப்பருப்பை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு கிண்டி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான அட்டகாசமான ஒரு வடகரி ரெடி. இது இட்லி, தோசை, அதுவும் கல் தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே வரும்.